பிரைஸ் லார்ட் ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இணை நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. தேவன் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. சிறு பிள்ளையாக நீங்கள் தேவன் இந்த நாளில் சொல்லக்கூடிய கதையை கேட்டு அதனுடைய நடங்க. தேவன் உங்களை சகல ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. இன்றைய நாளிலும் 18வது நாள். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். யார்? மரணமும் ஜீவனும் யாருக்கு இருக்குங்க? நம்முடைய வார்த்தை நாவில் இருக்கு. நீ எதை சொல்கிறீங்கன்னா அது நடக்கும். அதுதான் தேவன் சொல்கிறார். நீதிமொழி என்ன சொல்கிறது? அதுதான் அதிகாரத்தில் இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. அதில் பிரியப்பட்டு வேணுங்கிறாங்க. அது கனியை புசிப்பார்கள். நன்மையானது செஞ்சீங்கன்னா நன்மையானது கிடைக்கும், தீமையானது செஞ்சால் தீமை தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணார்? அவர் எல்லா இடத்துலையும் உலகம் முழு சுற்றி திருந்து சகலவித வியாதியத்தில் சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னாராம், பிசாசில் ஓடிட்டாங்க. ஆயிரக்கணக்கில் பிசாசு ஓடிடுமா அப்படின்னாக்கா. அப்போ ஒரு ஜபா தலைவர் கூப்பிட்டாராம், எங்கள் வீட்டுக்கு வாங்க ஜபம் பண்ணுவோம். அது போனாராம். சிறுபிள்ளை பார்த்து தலித்தவங்க எழுதிப்போ வியாதி குணமாகி போயிட்டாங்க. மறித்து போட்டுச்சு சாப்பிட்றாங்க. மறித்த நிலைமையில் இருந்தால் பெண்ணு, மறித்து போன பெண்ணு உயிரோடு சாப்பிட்றாங்க. அது மாதிரி நிறையா அற்புத அடையாளங்களும் செஞ்சுட்டு நாவின் அதிகாரம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அதுக்கு ஜீவன் கிடைக்கும், மரணம் கிடைக்கும். ஒரு தடவை ரோட்டு போயிட்டு இருந்தாராம்மா. போயிட்டு இருக்க பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்த்தாராம். மரத்தை பார்த்தா இலைகள் நிறையா இருக்குது, அங்கே ஏதாவது பழம் கிடைக்குமோ அப்படின்னு அத்தி மரத்தை பார்த்தாராம். அத்தி மரத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லையா. என்னடா அது இவ்வளோ மரம்? இப்போ இந்த மரம் உனக்கு எப்பவுமே பனியே காய்க்காது அப்படி அப்படின். அடுத்த நாள் பார்த்தா பட்டு போயிட்டான், ஒன்றும் காய்க்கலாம், காஞ்சி போயிட்டான். அப்போ அதிகாரம் யாருக்கு இருக்குது? தேவன் நமக்கு அதே அதிகாரம் தான். தேவன் உயிரோடு இருக்கிறப்ப எப்படி செஞ்சாரோ அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்மளும் அது எப்படி செய்யணும். இப்போ சிறு பிள்ளையாக நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணணும்? ஒரு பிள்ளைகளை பார்த்து நீ படிக்க மாட்டேன், கெட்டு போயிடுவேன் அப்படி சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? கெட்டு போயிடும். அப்போ யாரும் இப்படி சொல்லக்கூடாது. கூட படிக்கிற பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா படிக்கலைனாலும் அது பிள்ளை நீ படிப்ப நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. அதுபோல் நல்லா படிக்கும். ஐயோ உனக்கு படிப்பு வராது, இப்போ கெட்டுப்பாரு, எங்கிட்ட பக்கத்தில் உட்காராது இப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போல் என்ன பண்ணும்? அப்படி கெட்டு போயிடும். அப்போ தான் வெளிநாட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இது எப்படி உண்மையா பொய்யா பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாராம். 2 செடி வாங்கினாராம். 2 செடி வாங்கி ஒரு தொட்டியில் வளர்த்துருக்கு வச்சுட்டாங்க. 2 ஒரே நேரத்தில் நட்டார். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாராம், ஒரு செடிக்கிட்ட போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு, நீ நல்லா வளருவேன், நல்லா வளருவேன், கனி கொடுப்பேன், நல்லா பூவெல்லாம் வரும், நிறையா வரும், நல்லா ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றுவாராம். இன்னொரு செடிக்கிட்ட போய் நீ கெட்டு போயிடுவேன், உங்ககிட்டது கனியை பார்க்க முடியாது, நீ வாடி போயிடுவே, வதங்கி போயிடுவே, நீ வளரவே மாட்டேன், உனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ வச்சது நான் வச்சு உனக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கு அப்படின்னாப்ல. இப்படியே சொல்லி வளர்த்து வரோம். அப்படியே வளர்த்து தான் 3 மாதம் ஆச்சோம். 3 மாதம்னு தண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தா செடி பார்த்தா அவர் நல்லா பூ பூக்கும், நல்லா செடி வளரும்னு சொன்ன செடி நல்லா வளருதான், நல்லா பூவெல்லாம் பூத்துதான். இன்னொரு செடிகிட்ட என்ன சொன்னார், நீ வளர மாட்டேன், நீ வளரவே மாட்டேன் அப்படின்னாப்ல. அப்போ என்ன பண்ணிச்சோம் அந்த செடி அப்படியே காஞ்சியே போச்சோம். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்? அதுலேருந்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அப்போ இது உண்மை தான், நம்ம எதிர் சொன்னோம்னா அது நடக்கும். அப்போது வாயின் வார்த்தையில் என்ன இருக்குது? மரணமும் இருக்குது, ஜீவனம். நல்லா வளரவும் செய்யலாம், அதை கெடுக்கவும் செய்ய முடியும். அப்போ சிலர் சொல்லுவாங்களே, ஐயோ இவன் வாயில் விழுந்துட்டோமே நீ அவ்வளோதான், எனக்கு கெட்டு போயிடுவேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க. சிலர் அப்படி தான் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போயிடுங்க, என்ன பண்ணுவாங்க, ஐயோ ட்ரெஸ் பண்ணிட்டியா ஐயோ அப்படின்னாங்களோ அவ்வளோதான், அந்த அப்படி வியாதிப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். சிலர் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கிறேன், நல்லா சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா அந்த இது என்ன நல்லா வாழ்த்து, நல்லா வாழ்த்து. அதுவும் ஆண்டவர் எனக்கு நமக்கு நல்லதாக சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து நன்மையானதாக செஞ்சாராம். இயேசு கிறிஸ்து இருக்கிறப்போ உலகம் முழுவதும் நன்மையானதை செய்வதை நடந்து செஞ்சுட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் நன்மையானது செஞ்சார், தீமையே செய்யலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி தீமையே செய்கிறார், நன்மையான செஞ்சு பாருங்கள். இந்த சிறு பிராயத்திலிருந்து சிறு பிள்ளையாக இருக்கிறப்பவே இருந்து நன்மை செய்யுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க, வேறு கெட்ட வார்த்தை எதுவும் பேசக்கூடாது.
அபத்தமான வார்த்தை எதுவும் பேசாமல் நல்லது பேசிட்டே இருந்து பாருங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மேன்மேலும் நீங்கள் உயர்வீங்க. அப்போ தேவன் உங்களோடு இருக்கணும்னா நல்ல வார்த்தை பேசணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனா அதைப்படி அதைத்தான் தேவன் பிரியப்படுகிறார். இப்போ அதைப்படி நம்ம நடந்த தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மேல் வளரச் செய்வார். சிறுபிள்ளையாக நீங்கள் நல்ல வார்த்தை பேசி நண்பர்களோடு பேசுங்க, மற்ற அனைவரோடும் பேசுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே செய்வீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.